ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 1991 ஒரு அமெரிக்கன் மிஸ்ட்ரி த்ரில்லர் டிவி ஃபிலிமாக வெளியான மர்டர் 101. இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் சார்லஸ். நம்மால் ஒரு கிரிமினாலஜி ப்ரொஃபஸராக இருக்கிறாப்புல. இவர் கிளாஸில் படிக்கிற பசங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாப்புல. அந்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, ஹவு டு டூ அ பர்ஃபெக்ட் மர்டர். இதுதான் சப்ஜெக்ட். இதை வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் கொலையாளியாக நினச்சி நீங்கள் ஒரு கொலை செய்கிறதாக ஒரு கதையை நீங்கள் எழுதணும். கதைங்கிறது ஒரு ரைட்டை பொண்ணு எழுதணும். அதில் எந்த காரணத்தை கொண்டும் போலீஸ் உங்களை பிடிச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு கொலை நிகழ்த்தப்பட்ட அந்த தருணத்தில் நான் அங்கே இல்லை, நான் வேறு இடத்துல தான் இருந்தேன், அதுக்கு சாட்சி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ப்ராப்பராக ஆலிபியெல்லாம் கிரியேட் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக ஒரு ரைட்டை பொண்ணு எழுதணும். அதை அசைன்மெண்ட்டாக பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், உண்மையாகவே ப்ராப்பராக ஒரு பர்ஃபெக்ட் மர்டரை எப்படி நிகழ்த்துறது அப்படிங்கிறத இவரே க்ளூவெல்லாம் கொடுத்து பல சமாச்சாரங்கள்லாம் அவுத்து விட்றாப்புல கிளாஸில். இப்போ இப்படி ஒரு தருணத்தில் சரி ஓகே பார்க்கலாம், யார் நல்லா எழுதுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப பீலெல்லாம் விட்றாரு. கடைசியாக இவரே எதிர்பார்க்காம என்ன சம்பவம் ஆகி போயிடுது அப்படின்னா, ஒரு பொண்ணு இவருடைய ஸ்டூடெண்ட் தான். அந்த பொண்ணு ஒரு தருணத்தில் படுகொலை செய்ய போடுறாங்க. ஆனால் நம்ம கதாநாயகன் அவிழ்த்து விட்டார்ல ஒரு கதையை, எப்படியெல்லாம் ஒரு பர்ஃபெக்ட் மர்டர் பண்ண முடியும், இந்த மாதிரி பண்ணலாம், இதை வச்சு பண்ணலாம், இவங்க எல்லா டைமில் பண்ணணும், இந்த டைமில் இவங்க இங்கே வந்து அந்த டைமில் அல்பை காமிக்கணும், என்னென்ன கதையெல்லாம் சொன்னாரோ இவர் சொன்ன அதே ஸ்டைலில் அந்த மர்டர் நடந்திருக்கு. இதனாலேயே போலீஸுடைய சந்தேக பார்வை முதல்ல விழுகிறதே நம்ம ஹீரோ மேலே தான். இப்போ யோசிச்சு பாருங்கள், தேவையில்லாமல் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம். ஏதோ பெரிய பிஸ்தா அப்படின்னு காமிக்கிறேன்னு நம்மளே ஒரு கதையை சொல்லி கடைசியில் இப்போ அதே பேட்டர்னில் ஒரு கொலையும் பண்ணிவிட்டாங்க, யார் பண்ணாங்கன்னு தெரியல, பழி நம்ம மேலே விழுந்து கிடக்குது அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கதாநாயகனுக்கு. இதுக்கப்புறம் உண்மையாகவே இந்த ஒரு கொலை இல்லை, அடுத்தடுத்து ஒரு சில கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம கதாநாயகன் தான் பண்ணுறாரா, இல்லை கதாநாயகன் பண்ணலை, அவர் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னா யார் தான் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பில் காண்டனும் சரி, ராய் ஜோஹன்சனும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை எழுதியிருக்காங்க. இதை பில் காண்டன் தனியாக இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல் எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக சொல்லிடுறேன், இது ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இதை ஹூடனிட் கான்செப்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ளே வைக்க முடியாது. ஹூடனிட் டெம்ப்ளேட்டில் படங்கள் பொதுவாக ஒரு கொலை ஒன்று நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆடியன்ஸுடைய சந்தேக பார்வை, போலீஸு இல்லை டிடெக்டிவ் அதெல்லாம் விடுங்க, ஆடியன்ஸுடைய சந்தேக பார்வையே ஒருவேளைக்கு இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படின்னு இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொலை செய்யப்பட்ட நபர் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கே தெளிவாக ஒரு 6-7 கதாபாத்திரங்கள் காமிக்கப்படும். நம்மளை ரொம்ப குழப்பி விட்டுருவாங்க. இதில் தான் ஒருவேளைக்கு இவங்களா இருக்குமோ இல்லை ஒருவேளைக்கு அவராக இருக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாமே நமக்கு தோணும். பல பேர் மேலே நம்மளுடைய சந்தேக பார்வை விழுகும். அப்படி படங்களை தான் பொதுவாக நம்ம ஹூடனிட் டெம்ப்ளேட்டில் ரெடியான படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த படம் வந்து ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த லெவல்லே நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது அவங்களா வந்து வாலண்டியராக வண்டியில் ஏறி ஒருவேளைக்கு இவங்களா இருப்பாங்களோ அவங்களா இருப்பாங்களோ, இவங்களுக்கு அந்த காரணம் இருக்குது, இவங்களுக்கு அதுக்கான மோட்டிவ் இருக்குது அப்படின்லாம் எதையுமே சொல்ல மாட்டாங்க. நம்மளா என்ன காரணத்துக்காக அந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கோம், ஹீரோ பண்ணலை அப்படின்னா ஒன்று ஹீரோ பண்ணியிருக்கணும், அவர் பண்ணலை அப்படின்னா வேறு யாருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், அவங்களுக்கான தேவை எதுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளே தான் அனலைஸ் பண்ணி ஒரு வேளைக்கு இவங்களா இருப்பாங்களோ அவங்களா இருப்பாங்களோங்கிறது நம்மளா தான் இதை செட் பண்ணிக்கணும். அதனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு க்ளீன் ஸ்லேட் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 2-3 பேர். ஒன்று நம்ம பியர்ஸ் பிராஸ்னன், யார் நம்ம ஜேம்ஸ் பாண்டு. அவர் ஜேம்ஸ் பாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இது. எத்தனை ஜேம்ஸ் பாண்ட் வரட்டும், இப்போ கடைசியாக வந்த டேனியல் கிரைக் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், எத்தனை ஜேம்ஸ் பாண்ட் வந்தாலும் எனக்கு பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரேட்டான ஒரு ஜேம்ஸ் பாண்ட் யார் அப்படின்னா பியர்ஸ் பிராஸ்னன் தான். மனுஷன் முன்னாடி வந்து நின்று அந்த கோட்டை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி கேமரா ஒரு பார்வை பார்த்தாப்புல அப்படின்னாலே இந்த ஆள் தான் ஏன் ஜேம்ஸ் பாண்டு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருவாப்புல. அந்த மாதிரி ஒரு சாமிங் அவர்கிட்ட. அவர் ஃபிட்னஸே அவர் எந்த அளவுக்கு இருக்காருங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் அவர் அந்த அளவுக்கு உண்மையாக சொல்ல போனால் பெரிய பயங்கர நம்ம டேனியல் கிரேக்லாம் எப்படி இருந்தாப்புல அந்த அளவுக்கு ஃபிட்டுங்க, பெரிய பிஸ்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது பியர்ஸ் பிராஸ்னன். ஆனால் அவர் அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு கனக்கச்சிதமாக இருப்பாப்புல ஆள். அவருடைய அந்த நடை உடை பாவனை, அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஜேம்ஸ் பாண்டுக்குன்னே அப்படியே டெய்லர் மேடாக பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் ஜேம்ஸ் பாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணின ஒரு படம் இது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா யாருப்பா அது, பாவம் 5-6 நாள் சோரே சாப்பிடல போலிய பையன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர எலும்பு குச்சியாக இருக்காருப்பா அந்த படத்தில். ஆனால் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ கணக்கச்சிதமாக பண்ணியிருந்தார். டே யங் தான் கதாநாயகியாக பண்ணியிருந்தாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். இது போக கிம் தாம்சன் ஒரு கதாபாத்திரம், அது சின்ன கேரக்டர் தான், பட் அந்த கதாபாத்திரத்தை பண்ணது அவங்க தான் கொலை செய்யப்படுற நபர். இது போக இதுக்கு மேலே இதையும் ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே மிச்ச மீதி கொச்ச கொசுன்னு இருக்கிற என்ன 2-3 ஆர்டிஸ்ட்டை நான் சொன்னேன் அப்படின்னா தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்கள் ஸ்பாயிலர் ஆகிடும். அதனால் நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு பொதுவாகவே இந்த 80s 90s ஹாலிவுட் படங்கள் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த கலர் டோனு. அந்த டைமில் எனக்கு 2 விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்று, நம்ம எங்கே அமெரிக்கா எல்லாம் போய் பார்க்க போகிறோம், படத்தில் பார்த்தா தான் உண்டு. அதனால் அந்த டைமில் இப்போ வந்து நிறைய படங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா, நியூயார்க் சிட்டினா அப்படி தான் இருக்கும், நியூ ஜெர்சினா அப்படி தான் இருக்கும்னு ஊருக்கு ஒரு படத்துலேயும் ஒரு சிட்டியை காமிச்சிடுறாங்க இல்லையா. பட் அந்த டைமில்
நம்ம ஊரை தாண்டியே நம்ம வெளியே போக மாட்டோம். நம்ம எங்கே அமெரிக்காவுக்கு போகிறது? அதனால அந்த டைமில் அந்த ஊர் எப்படி இருந்திருக்கு, அவங்ககிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்போயே இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்குறதா இருக்கட்டும். அப்போயே சிட்டி எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். அதனாலேயே அந்த டைமில் வந்த படங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கதையெல்லாம் சுமாராக இருந்தால் கூட உட்காந்து நான் மாட்டுக்கு பார்ப்பேன், இல்லைங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பார்ப்பேன் நான். ஆனால் இது அப்படி படம் இல்லை, அதுக்கு நான் சொல்ல வரல. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த கலர் டோன் ஆகட்டும், பல விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி ஒரு நல்ல படம் தான் இது. பட் இந்த படத்தை எனக்கு பார்க்கும்போது ஆமாம் இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு படம் ஒன்று ஞாபகம் வந்தது. அந்த படத்தை சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த படம் தான் நான் இதே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு வந்துடும். 90களில் இதே மாதிரி ஒரு படம் ஒன்று இங்கே வெளியாச்சு. 90லேருந்து 95க்குள்ள இவ்வளவு நெருக்கியே ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். எங்கே நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் அந்த படம் எதுன்னு. நம்ம தமிழில் இதே பேட்டர்னில் ஒரு படம் ஒன்று வெளியாச்சு. ஆனால் என்ன ஒன்று, வழக்கம் போல் நம்ம ஆளுங்க உருவும் போது பட்டி டிங்கரிங் பார்க்குறதா பக்காவாக பார்த்துருவாங்க தெரியும் இல்லையா? அதனால ஹீரோ அந்த படத்தில் ப்ரொஃபஸரா அப்படின்னா அப்போ அப்படி இருக்கக்கூடாதுங்க, ஹீரோ வேறு ஏதோ வேலை பார்க்குறாரு அப்படி மாற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரியே பல வேலைகளை பண்ணிடுவாங்க. இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கான சினிமா நாலேஜ் பயங்கரமாக வளர்ந்துருச்சு. நம்ம வியூவர்ஸில் பல பேரை பட்டு இந்த படத்தை தானே சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விட்ருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் தான் இங்கே. நீங்கள் கண்டுபிடிங்களேன், நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த படம் பார்த்து முடியும் போதெல்லாம் அந்த படம் வர்றதுக்கான ஞாபகம் நிறைய இருக்குது. ஈவன் இப்போ நான் சொல்கிற அந்த கதையிலேயே பல பேர் ஆமாம் அந்த படம்ல அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழில் வெளியான ஒரு படம் ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் இன்னொரு படம் தான் இது. உண்மையாகவே அந்த படம் வெளியான அந்த தருணத்தில் நம்மளால் யார் அந்த கில்லர் அப்படிங்கிறத கெஸ் பண்ணவே முடியல அந்த தமிழ் படத்திலேயே. அதே மாதிரியே இந்த படத்துலையும் கண்டிப்பாக யார் கில்லர் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் மோஸ்ட் ப்ராப்ளம் நீங்கள் கெஸ் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையே தான், நீங்கள் கில்லரை கடைசி வரைக்கும் யாருன்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராப்பராக அந்த கேரக்டர் செட் அவுட் பண்ண விதமாகட்டும். ஈவன் நீங்கள் காட்சிகளில் பரபரப்பை கொடுத்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், யோ அவன் எதுக்கு தான் கொலையா பண்ணுறான் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராப்பரான ரீசனிங் இருக்கணும் இல்லையா? இந்த தமிழ் படத்தில் அதுக்கான ரீசனிங் இருக்கும். அதை கிளியராக டைலாகாகவோ விஷுவல்ஸாகவோ கிளியராக வச்சிருப்பாங்க அவங்க. ஆனால் இந்த படத்தில் எதுக்காக அந்த கொலைகாரன் அந்த கொலையா பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கான அந்த காரணம் பெருசாக கன்வின்சிங்காக சொல்லப்படவே இல்லை. சொல்லப்படவே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஏங்க இவ்வளவு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் இருக்கட்டும், அது எதுக்கு பண்ணாருங்கிறதே தெரியாமல் உப்பு சப்பே இல்லாமல் போதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கடைசியாக வருது. எதனால? அந்த காரணமே ப்ராப்பராக அவங்க சொல்லலைங்கிறனால. இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தோணுமே தவிர மற்றபடி ஒரு ஸ்லோ ட்ராமாவாகத்தான் போகுது. பட் இருந்தாலும் அதுக்குள்ளே பரபரப்பாக தான் காட்சி அமைப்புகள் எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, யாராக இருக்கும், என்ன ஏதுன்னு சொல்லி நம்மளே கொஞ்சம் பரபரப்பாக உட்காந்து தான் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு படம் இது. அடல் கரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் 2 ஹெவியான லிப் லாக்ஸ் இருக்குது. லைட்டாக ஒரு மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அது ஒன்றும் பெருசாலாம் எதுவும் போகாது. பட் இருந்தாலும் பெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சில சின்ன காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. என்கிட்ட கேட்டால் நீங்கள் பார்த்துக்கங்க. நீங்கள் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்களே எடுத்துக்கங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரே ஒரு காரணம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான பரபரப்பான ஒரு படம் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.